அட்ஜஸ்ட் பண்ணுமா? ஆமா. எப்படி? பையா வாடா சீரியட் வாங்கி வாடா அவனை போய் வாங்கி ஓடியாடணும். பையா வாடா சரக்கு வாங்கி வாடா அவனை போய் வாங்கி ஓடியாடணும். பையா வாடா ஆயிடுறோம். பையா சுட்டாடி வாங்கி வரணும். ஏன்னா பழையாளு. ஆமா பழையாளு எது சொன்னாலும் புது ஆளு ரேக்கிங்டா ரேக்கிங். காலேஜ்ல தம்பா ரேக்கிங். இப்ப எல்லாம் ஏத்தி ரேக்கிங் தான்டா. பஸ்ல எவன் முதல்ல ஏறானோ அவனுக்கு தான் சீட். ரெண்டாவது எவனா ஏனா சொத்துல தள்ளி விட்டுக்குறான். அவன் ஒப்பு மூட்டு சீட் மேரி. சரி பரவாயில்ல விடு. நான் போருக்கு போறேன். திரும்பி வந்தாலும் வருவேன். வராமட்டாலும் விடு. அப்ப சொல்லாதனா. திரும்பி வரணும். அப்படி கிடையாது. என்ன? எப்பவுமே நம்ம தான் பலசாலின்னு எவனுமே நினைக்க கூடாது. எதிரியும் பலசாலின்னு கொஞ்சமாவது நினைக்கணும். சில பேர் அப்படித்தான் நினைக்கிறான். டேய் இந்த ஊர்ல நான் வேற லெவல்டா. நான் கத்துடா. எனக்கு மிஞ்சி ஆளு இல்லடா. அவன் பைக் முறுக்குறான். முறுக்கிட்டு போறாங்க. அப்புறம் பார்த்தா 108 அவனலாம் தூக்கிடுவான். இந்த தெல்லாம் தெரு ஓறான் கத்தி தூக்கிட்டு. டேய் நான் ரவுடிடா. அவன் கையை வெட்டான்டா. அவன் அந்த தெருக்கு ஓடுறான். அப்புறமா பார்த்தா அவன் தான் ஒரு கையில் அது ஓடுவான். அப்படி இருக்க கூடாது. எதுவும் பலசாலின்னு நினைக்கணும். அது போல நான் போய் வரலனா என் வீட்டு பென்ஷன் அனுப்பு. பென்ஷனா? ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு நல்லா போகடா போல. போகடா. உன்மரா நாடு மாறல. இந்த அட்டை ஏடுங்க அந்த அட்டை ஏடுங்க திட்டல கோருங்க. அதல கோரு இந்த நம்பர் அத போய் அந்த நம்பர் தூ. டேய் எங்க மண்டலாகிறடா மண்டலாகிறடா. நகராட்சி அஞ்சாஜே கால் தேஞ்சி தாண்டா. அதுக்கு தான் அதிகாரிகளை போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அதிகாரிங்க. போனோனே சார் வாங்க சார் டீ ஒன்னு சார். உட்கார் சார் கையெழுத்து போட்டு சார். போனோனே 150 ரூபாய் குறான்றான். அது வாரம் வரான்றான். அது வாரமா நான் கரண்ட்ல போறான்றான். அது வாரமா நான் காந்தி ஜெயந்தி லீவ் ஏன்டா வந்தேன்னு கேக்குறான். 6 மாசம் ஒரு வாட்டி ஊரை காலி பண்ணி வெளியூருக்கு போக. ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எப்படி வர? நான் தான வீட்டு வாட கட்ட போறேன். நீங்க யார கட்ட போறீங்க? நீயே கட்டறதா வாங்கி தர. தேவடா. தேவடா. கவுருக்கு நான் துடு குத்துடா. என்ன எது கேக்காங்க நடியார்ல குடுங்குறோம் போங்க. நடியார்ல புள்ள தண்ணி இருக்கு. டேய் காங்கரே கட்ட போற நான் ஏப்பிக்கின்றா. ஆனா ஒண்ணுடா. இந்த கவர்மெண்ட்லாம் இத மாத்து அத மாத்து இத மாத்து சொல்லிங்குது. ஜனங்க அமைதியா இருக்கறாங்க. பொறுமையா இருக்கறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பா 3 மாசத்துக்கு ஒரு முறை பொண்டாட்டிய மாத்துறான போறான். அப்பதான் இந்த ஜனங்க தொடப்பாட்டு எடுத்துனாலே போறாங்க. உண்மையே பாரு. ஆனா அது போல சட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்க ஆம்பளைங்க ஜாலியா இருப்பாங்க. அவ்வளவுதான். எப்படா 3 மாசம் வரும் 3 மாசம் வரும் ஜாலியா இருப்பாங்க. ஆனா பொம்பளை தான் எங்கடா வீட்டுக்காரன் தொடப்பாட்டு எடுத்துனாலே நாடே ஒரு அமக்கலமா இருக்கும். பார்க்கலாம் ஏழை கிடைச்சது சந்தோஷம். அம்மாடி சொல்ல வேண்டுமே. அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. எறும்பு வந்தாம தொண்டு தொண்டு சேராம தொப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஆகாசம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்றி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா.
10 மாசம் என்னை சுமந்து பெற்றி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்டு கோபுரமான அவசரே கொடுமைய தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்டு கோபுரமான உயர கொடுமையை தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்டு கோபுரமான அவசரே கொடுமையை தாங்கிக்கிட்டு 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனப்பட்டு ஆயுசுக்கு நாயிருக்கு அத்தனைய தாங்கிக்கிட்டு பட்ட துன்பம் போது முன்னா பாதியில உசிர விட்டு அம்மா பட்ட துன்பம் போது முன்னா பாதியில உசிர விட்ட பள்ளி தொட்டி கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்ட ஆறார சொன்ன வாழ்க்கை அரிசி போட வச்சு புட்டு பள்ளிக்கூட சுமந்த என்னைய குழாவுக்கு வச்சு புட்டு பாரூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாரூட்ட வந்திருக்கேன் பாவிமவ சும்மா நான் பாரூட்ட வந்திருக்கேன் பாவிமவ சும்மா ஆராரினாரோ ஆரிரரோ ஆரிரரோ வேலை தேடிட்டு வரேன்னு போன மகன் வேலை கிடைச்சுதா என்னன்னே தெரியலையே. அம்மா, ஒரு சந்தோஷமான செய்தி அம்மா. என்னப்பா எனக்கு வேலை கிடைத்து விட்டது அம்மா. வேலை கிடைச்சிருச்சா? ஆமா. என்னப்பா வேலை? ஏற்கனவே தந்தை செய்து கொண்டுங்க கோட்டை காவலன் அதே வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்கம்மா. என்னடா சொல்ற? கோட்டை காவலன் வேலையா? ஆமா. அந்த வேலை உனக்கு வேண்டாம். ஏம்மா? அந்த வேலை செஞ்சுதான் உன்னுடைய தந்தை இறந்து விட்டார். அதனால உனக்கு அந்த வேலை வேண்டாம்ப்பா. அப்பாவுக்கு விதி முடிஞ்சு போச்சு, மாரடைப்பால இறந்துட்டாரு. எனக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுமா. எனக்கு அந்த வேலை தான் பிடிச்சிருக்கு, அந்த வேலை தான் நான் செய்ய போறேன். என்னடா நீ? நான் அந்த வேலை வேணான்னு சொல்றேன், அந்த வேலை தான் செய்வேன் அடம்பிடிக்கிறிய. சரிடா, சர்வ ஜாக்கிரதையா வேலை செஞ்சுட்டு வா. என்ன? சரிம்மா. ஆமா, தங்கச்சிங்கம்மா. தண்ணிக்கு போறேன்னு போனவோ இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லப்பா. தண்ணிக்கு போன தங்கச்சி இன்னும் வரலையா? நீங்க வீட்டுல இருங்கம்மா. தங்கச்சி எங்க இருந்தா தேடி நான் கூட்டிட்டு வரேன். குளக்கரைக்கு சென்று ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும். ஆடி முழுவதும் நினைய நினைய மழைய நினைய விளையாட்டு வெள்ள வழிய ஆட முழுது நடைய நடைய மழை அடிக்குதடி நெஞ்சில் ஆசை வெள்ள வழிய வழியாலை அடிக்குதடி நீல விழிகள் மயங்கி மயங்கி நெஞ்சில் ஆசை வெள்ள வழிய வழியாலை அடிக்குதடி